வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ அமெரிக்கா அண்ட் ஈரான் நடுவில் போர் தொடங்கிடுச்சு. இதில் அமெரிக்கா ஈரானோட மிக முக்கியமான 3 அணு உலைகளை துல்லியமாக தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த ஒரு போர் அப்படின்றது 3ஆம் உலக போருக்கு வழியாக இருக்க போதோ, அதோட தொடக்கமாக இருக்க போதோ அப்படின்னு உலக நாடுகள் அச்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக பல நாடுகள் அமெரிக்கா மேலே அதிருப்தியில் இருக்கு அப்படின்றதுமே மிகப்பெரிய உண்மையாக மாறி இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த ஒரு போர்னால இந்தியால பெட்ரோல், டீசல் அப்புறம் அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் எல்லாமே உயர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இது Info 366. அமெரிக்கா ஈரானோட மிக முக்கியமான 3 அணு உலைகளை தாக்குதல் நடத்தி அடிச்சிருக்காங்க அப்படின்றது இப்ப உலக நாடுகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எப்படி அமெரிக்கா ஈரானோட முக்கியமான 3 அணு உலைகளை துல்லியமா தாக்கி அடிச்சிருக்காங்க, அதுக்கு அமெரிக்கா யூஸ் பண்ண வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது B2 ரக விமானம் தாங்க. இந்த ஒரு விமானமை யூஸ் பண்ணி தான் அமெரிக்கா ஈரானோட அணு உலைகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா அந்த தாக்குதல் நடத்தின 3 அணு உலைகளோட பேர் என்ன அப்படின்னா ஃப்ரெடோ, நட்டஸ் அண்ட் இஃபகன் அப்படின்றது தான் அந்த முக்கியமான ஈரானோட 3 அணு உலைகள். இந்த B2 ரக விமானம் அப்படின்றது மற்ற விமானங்களை விட வேறுபட்டு இருக்கும், அதாவது டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த விமானத்தோட ரெக்கை அப்படின்றது வவ்வால் மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு விமானத்தை ரேடார் கண்காணிப்புகள்னால கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னும், இந்த ரெக்கைகள்ல இருக்கக்கூடிய கோட்டிங் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானத்துல 2 பைலட்ஸ் இருப்பாங்க. ஒன்னு பைலட், இன்னொருத்தர் மிஷன் கமாண்டரா இருப்பாரு. இந்த ஒரு விமானம் 2 குண்டுகளை எடுத்துட்டு போக முடியும். அந்த குண்டுகளோட பேர் அப்படின்றது GBU-57 அப்படின்றது தான். இந்த டைப் ஆஃப் விமானங்கள் அப்படின்றது அமெரிக்கா கிட்ட 19 இருக்கு. இந்த ஒரு விமானத்தோட விலை அப்படின்றது 18,100 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதுல உபயோகிக்கக்கூடிய அந்த குண்டுகளோட விலை அப்படின்றது 29 கோடி. இந்த குண்டுகளால 2200 கிலோ வரைக்கும் வெடிகுண்டுகளை எடுத்துட்டு போய் வெடிக்க செய்ய முடியும்னு சொல்லப்படுது. இன்ஜினே இல்லாம லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட்டை ரொம்ப பர்ஃபெக்டா தாக்கக்கூடியது தான் இந்த குண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல GPS ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கும்னு சொல்லப்படுது. 31.5 அடி அகலமும் 20 அடி நீளமும் இருக்கக்கூடிய இந்த குண்டுகள் அப்படின்றது 60 மீட்டர் வரைக்கும் தரையில ஊடுருவுற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதாவது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு குண்டுகள் அப்படின்றது ஃபிளைட்ல இருந்து, அதாவது அந்த விமானத்துல இருந்து தரையில விழுந்து 60 அடி வரைக்கும் தரைக்குள்ள ஊடுருவி தாக்கக்கூடியது. அதாவது இந்த சுரங்கங்கள், அதுக்கப்புறம் பதுங்கு குழி, இந்த மாதிரி இடங்களை தாக்குறதுக்கு இந்த ஒரு குண்டு அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா 60 அடி ஆழம் வரைக்கும் தான் இந்த ஒரு குண்டுகளால ஊடுருவி தாக்க முடியும். ஆனா இப்ப அமெரிக்கா ஈரானோட மேல தாக்கியிருக்கக்கூடிய அணு உலைகளோட 80ல இருந்து 90 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய அணு உலைகள். எப்படி அப்ப அமெரிக்கா கரெக்டா 60 அடி ஆழம் மட்டுமே ஊடுருவி செல்லக்கூடிய இந்த குண்டுகள் மூலியமா அந்த அணு உலைகளை தாக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுக்கு பின்னாடி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த ஒரு போர்னால இந்தியால பெட்ரோல், டீசலோட விலை அப்படின்றது அதிகரிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப ஈரான் இந்த ஒரு போர்னால அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஹர்முஸ் நீர்நிலையை மூடுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நீர்நிலையை மூடினாங்க அப்படின்னா உலக நாடுகள்ல கச்சா எண்ணெயோட தேவை அப்படின்றது அதிகப்படியா உயரும். ஸோ அதனால பெட்ரோல், டீசல் விலையுமே ஏற்றமடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு ஹர்முஸ் நீர்நிலை அப்படின்றது 21 கிலோமீட்டர் அகலமுடைய கடல் பகுதி. வெறும் 21 கிலோமீட்டர் அகலமுடைய இந்த கடல் பகுதியில இருந்துதான் உலகத்தோட 20% ஆஃப் கச்சா எண்ணெய்கள் அப்படின்றது வர்த்தகம் நடக்கக்கூடிய இடமா இருக்கு. உலகத்துல 5ல் 1 பங்கு இங்க இருந்துதான் கச்சா எண்ணெய் மார்க்கெட்டுக்கு வருது. இதுலயுமே 86% ஆஃப் LNG கேஸ் சொல்லக்கூடிய கேஸுமே ஆசியா கண்ட்ரிக்கு இங்க இருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ஈரான் இந்த ஒரு ஹர்முஸ் நீர்நிலையை மூட போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1980ல இருந்து 1988 வரைக்கும் இந்த ஒரு ஹர்முஸ் நீர்நிலையை மூடுறப்ப உலகத்துல மிகப்பெரிய கச்சா எண்ணெயோட தேவை அப்படின்றது ஏற்பட்டிருந்தது. பாதிப்புகளுமே அதிகப்படியா இருந்தது. இப்ப அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் உலக நாடுகள் மத்தியில இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கச்சா எண்ணெயோட விலை இப்ப $77 இருக்கு. இந்த ஒரு நிலை நீடிச்சுது அப்படின்னா
பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $120 இது உயர்ந்து இந்திய பங்கு சந்தையில ஒரு மிகப்பெரிய சரிவையும், இந்தியாவில் பெட்ரோல் டீசலோட விலை அதிகப்படியா உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி அமெரிக்கா ஈரான் மேல நடத்தக்கூடிய தாக்குதல்னால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவா இருக்க போது, அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களோட விலையுமே உயரும்னு சொல்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.